8:28 நாங்கள் இந்த வேளையிலும் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் நாங்கள் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமத்தினால ஜெயிப்போம். ஆமென். அதுவே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கு. அப்படிப்பட்ட ஜெயத்தின் தகப்பன், நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தகப்பனிடத்துல பிள்ளைகள் நானும் நீங்களும் இந்த இடத்துல நாங்கள் தோற்று போக நம்மை அழைக்கவில்லை. அந்த விசுவாசத்தோடு நெருங்குவோம், திறப்பின் வாசல் நிற்போம், ஜெபிப்போம் ஒருமனப்பட்டவர்கள். இந்த நாளும் அப்படியாக நம்ம திறப்பின் வாசல்ல நிற்கும்படியாக எங்களோடு இணைப்பில் இருக்கிறார்கள் சகோதரி டோலி அவர்கள். பிரைஸ் சிஸ்டர் டோலி. சிஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆமென். நான் கண்களை ஏறெடுப்போம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய தேசமானது எங்கள் கனடா தேசம். 158வது சுதந்திர தினத்தை நேற்றைய தினத்திலே கொண்டாடினோம். எங்கள் தேசம் சுதந்திரம் அடைந்தாலும் இன்னும் உண்மையான சுதந்திரம், கிறிஸ்துவை உடைய நாடாக எங்கள் நாடு மாற வேண்டும். எங்கள் ஜனங்கள் மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் அக்கிரமங்கள், அநியாயங்கள், களவுகள், பொய்கள், வேண்டாத காரியங்கள் எல்லாம், சோதோம் குமரா பாவங்கள், இச்சைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும். உண்மையான தேசமாக, இது கிறிஸ்துவ நாடென்ற பேருக்கல்ல, கிறிஸ்துவ உடைய நாடாக எங்கள் தேசம் விளங்க. இந்த 158வது ஆண்டில காலடி வைத்திருக்கிற தேசம் ஒரு ஆசீர்வாத தேசம், மற்ற தேசங்களுக்கு ஒரு முன்மாதிரியான தேசம், ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று வெளிப்படத்தக்க சாட்சிகள் வெளிப்படும்படியாக இந்த பல்தரப்பட்ட பல்கலாச்சார நாடாயிருந்தாலும் தேவனுடைய ஜனங்கள் ஒரு ஜனங்கள் என்பதை, ஒரு இனம் மக்கள் என்பதை தேவனுடைய சட்டைக்குள்ள வரும்படியாக செபியுங்க. நம்மளோட ஒரு மனப்படுகிறேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி அப்பா. ஆமே, என்னை மன்னிக்க அப்போது இந்த ஃபோன் ரோசன் ஆயிட்டு வர முடியல. இருந்தாலும் ட்ரை பண்ணேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெபிக்கக்கூடியதா இருக்குது. நன்றி இயேசுவே. அப்பா, உங்களால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையா. இந்த நாட்டை உங்களை கருத்துல கொடுக்குறேன். கனடா வேணா உங்களோட கருத்துல கொடுக்குறேன். அப்பா நன்றி இயேசுவே. இவ்வளவு 158 வருஷமாக கண்மணி போல நீங்க பிள்ளை அவங்க உங்களை அறிந்தாலோ அறியாம இருந்தாலும் எல்லா மக்களையும் நீங்க கண்மணி போல காத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி. பாஸ்டர் சொன்னவரை கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கூட்டி அணைப்பது போல கர்த்தர் அவர்களை அறிந்தவர்களும் அறியாதவர்களையும் கூட்டி அணைக்க வல்லவராயிருக்கிறார். அப்பா, இந்த நாட்டை பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ள, மக்கள் இந்த கடைசி காலத்துல மன்னன் திரும்புவதற்கு ஒரு பெரிதான ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்து ரட்சிப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். இந்த நாட்டை பாதுகாத்து வாங்க ஐயா. உங்களோட கருத்துல அப்பா, நீங்க தான் இந்த நாட்டுல தலைவராக இருந்து யாவருக்கும் ஒரு அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிற உங்களோட கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆனா கட்டுங்க ஐயா. அப்பா ஆமேன் ஆண்டவரே. they that wait upon the Lord shall renew their strength. ஒவ்வொரு மக்களுக்கும் புதிதான பலனை கொடுத்து அவர்களை பாதுகாத்து இந்த நாட்டை ஒரு சேதமும் அணுகாத வண்ணமாக யாவரையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இந்த நாடு உங்களுக்கு மகிழ்ந்து களிக்குறுவதற்கு யாவரிலையும் ஒரு மன்னிப்பான ஆவியை கொடுத்து சகலரை மன்னிக்க முடியாத மக்களை மன்னித்து உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தினால கழுவி அவர்களை சுத்திகரிங்க ஐயா. எங்களுக்காண்டு மறுத்தீரையா, எங்களுக்காண்டு ஜீவனை கொடுத்த தகப்பனே, இந்த நாட்டுல நீங்க அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறீங்கப்பா. இந்த தேசத்துல உங்களுக்கு நீங்க தலைவராயிருந்து அப்பா நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க கிரிகை செய்து மக்களை பரிசுத்தமாக்குங்க ஐயா. அப்பா, பரிசுத்தமான நாட்கள் நெருங்கி விட்டது என்றவரே. மனுஷர்கள் மக்கள் அறிந்தும் அறியாதவர் போல உங்களை அறிந்தவர்களும் ஆண்டவரே ஏனோ தான மாதிரி நடக்கிறார்கள். அவர்களுக்குள்ளேயும் ஒரு பெரிதான அன்பை ஊற்றுங்க. உங்களுடைய ஆதி அன்பை இந்த நாட்டுல போட்டு இந்த மக்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே ஐயா. ஜீவன்ல தேவனே, நீர் தான் தேவனாக இந்த நாட்டுல இருந்து யாவரையும் வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். வாக்கு தத்தம் செய்த கர்த்தர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவர். நாங்க உங்களோட பாதத்தை நம்பி
நம்பி வந்து இருக்கும் பொழுது நீங்க ஒருவரையும் வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்க அப்பா. புட் a wall of protection against this country. புட் a wall of protection அப்பா. அப்பா நீங்க கிருபினால அன்னைங்க உங்களோட ரத்தத்தினால மூடி வைத்து ஒரு பெரிதான எழுப்புதலை கொட்டுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அர்த்தட்டுகிறேன் ஐயா. அப்பா நீரே பெரியவர், நல்லவர், போதுமானவர் என்று மக்கள் அறியக்கூடியதாக உங்களோட பரிசுத்தமான ஆவியை இந்த கடைசி காலத்துல எல்லாரோட உள்ளங்களையும் ஊற்றும்படி கேட்டுக்கொள்ளும் ஐயா. அநாதி தேவனே உங்களுடைய அன்பினால நிரப்புங்க. உங்களை அறிந்து அறியாம இருக்கிறவர்களுக்கு மேல உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்புங்க. இந்த அம்மா கூறின அந்த சாட்சி பாட்டுகள் மூலமா எத்தனை பேர் ஆண்டவரே இங்கேயும் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே தமிழர்ல மத்தியிலும் எங்கே இருந்தாலும் கனடா தேசத்துல உள்ள யாவரின் மத்தியிலும் அந்த சாட்சி மூலமாக அவங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு புரிதான ஜீவத்தை கொட்டுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா கனடா தேசம் உங்களுக்குரியதையா. அப்பா எத்தனையோ மக்கள் ஆண்டவரை வழி தப்பி போய்விட்டார்கள். இருந்தாலும் ஆண்டவரை நீங்க அணைக்க வல்லவராக இருக்கிறீங்க. அந்த புதிதான வல்லமையினால புதிதான கிருபையினால பிரிவுகளை கொடுத்து யாவரையும் ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக ஐயா. நீதியின்படி நடப்பதற்கு எங்களை நீங்க அழைத்தீங்க ஐயா. அவர்களையும் அழைக்க வல்லவராக இருக்கிறீங்க. இந்த கடைசி நாளத்துல யாவருக்கும் ஒரு தேவ பயத்தையும் உங்களோட ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல யாவரையும் பரிசுத்தமாக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களுடைய வருகை கிட்டி விட்டதையா. அப்பா நாங்கள் உங்களுக்குள்ள நாங்கள் இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிப்பதற்கு புதிதான பலனை சத்துவத்தையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இந்த நாடு உங்களுக்கெல்லாம் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் என்று கூறி அநேகர் சாட்சியாக கட்டி எழுப்ப போறவங்களோட வல்லமை நிறைந்த கரத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமையா அது அதிரும். இப்பொழுது நாட்டை நீங்க அதிர வைக்க போற கிருபைகளுக்கான நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவே முதலாவது உங்களோட ராஜ்யத்தை நாங்க தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கீங்க. இந்த நாட்டை உங்களுக்குள்ள மகிழ்ந்து களிக்குற செய்த கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே. எங்கள் ஜெபங்களை கேட்டு அநேகரை ரட்சிக்க வச்சு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து உங்களோட பாதத்தை தேடி வருவதற்கு அப்பா மனுஷரை நம்புவதை பார்க்கலும் உங்கள் மேல் பற்றுதலா இருக்கிறது எவ்வளோ பெரிதான அரிதான காரியமா இருக்குது ஐயா. அது போல உங்களிடம் பற்றுதலா இருப்பதற்கு இவங்களுடைய கண்களை திறவுங்க. உங்களுடைய அண்டையில் இழுத்து கொள்ளும்படியா கேட்டுக்கிறேன். ரட்சிப்பை கொடுத்து இந்த நாட்டை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. இயேசுவின் மூலம் கூறுகிறேன். ஆமேன். நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமேன். பாரப்பட்டு செபித்தீர்கள். இந்த செபத்தை ஆமென்றும் ஆமேன் என்று தகப்பன் அங்கீகரித்து நமக்கு பதில் தந்து விட்டால் நாங்கள் விசுவாசிப்போம். அப்படியா செபித்த உங்களை எங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. நன்றி சிஸ்டர். ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர் சுபா. ஆமேன் ஆமேன். நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில எங்களோடு இணைப்பில் இருக்கிறார்கள் ரஞ்சனி சிஸ்டர். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, sister. பிரைஸ் தி லார்ட். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இன்றைய காலநிலைகள், போக்குவரத்து நிலைகள் எல்லாம் நீங்கள் அறிந்தவைகள். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு தெய்வீக பாதுகாப்பு தேசத்துக்கு கொடுக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில போனா பாதுகாப்பா விடுவது சிறப்பு. விடுமுறை நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா டீச்சர்ஸ், மாணவர், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியாக போக்குவரத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட போக்குவரத்து செய்யும் போது நிச்சயமாக இந்த விபத்துகள், உயிர்ச்சேதங்கள், பொருட்சேதங்கள் வராதபடி, இன்னும் இந்த கொள்ளை நோய் தாக்கங்கள் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக செபியுங்கள். நம்மளோட ஒருமுறைப்படுது. Thank you, Lord, Father. Even as we, Lord, mention these requests, Lord, before you, Father. Lord, we come to you, Lord, with thanksgiving, Father, how this very particular network has been going on, Lord Jesus, into many nations, blessing so many, Lord, so far, Lord, right from the beginning until now, Lord, for the powerful testimony we heard through even the beautiful song, Lord Jesus, through the sister who came and shared that testimony through song and her
the much of a blessing that went on, Lord, because of that. Lord, many have been touched and been blessed by it, Lord, and we also now come to you, Lord, at this hour of prayer, Lord, that you have asked us to come to you, Lord, through the throne of grace, with petitions, Lord, coming before you, Lord, with praises and thanksgiving. So, Lord, even at the time we remember, Lord, the children that are out of school, Lord, from grade 1 to grade 12, and all the universities and institutions, all the private schools, and all the rest of the technical colleges, Lord, everywhere, Lord, where the students have been in school and now they are out. Lord, I pray, Lord, that you would put a hedge of protection around them, just like you have called it out, Lord, as even as it was mentioned, Lord, from the first sermon that came out from Pastor Jana Prahasam, Lord, that he who dwells under the shadow of the Almighty God dwells under his wings, under his protection. Even, Lord, Psalm 91 says that, Lord. So we thank you, Lord Jesus, that you would, Lord, give them that protection that you have, Lord Jesus. Even, Lord, came through, Lord, the children of Israel, that your blood was, Lord Jesus, applied on the doorpost, by which, Lord, the death angel could not enter, because of that protection, Lord, of the blood of Jesus Christ, the Lamb of God that takes away the sins of the world, would be applied upon them, Lord, that nothing can harm them, nothing can come against them, no matter what age they are, Lord Jesus, from a little toddler to the man of age that would get out of university, of even employment, Lord, no matter what age, Lord Jesus, no matter what gender they are, Lord, oh God, you created them all. And now, Lord, we ask for that very protection that comes through the living God Almighty, come from the heavens to the earth, Lord, even as you have said, let thy will be done on earth as it is in heaven, as you have, Lord, even taught us to pray, Lord, from the words that came out of your very lips, Lord. So, Lord, we pray, Lord Jesus, that you would, Lord, do thy will, Lord, upon this generation, Lord, that in front of us, this very moment, Lord, this very present generation, Lord, that we owe it to ourselves, Lord, that we pray into it, Lord, pray into the next generation, Lord. If you tarry, Lord, even if you, Lord Jesus, tarry for the very purpose of bringing souls, Lord, into your kingdom, Father. Therefore, Lord, this protection would keep on going with them, even at this time when they are out of school, Lord. Protect them, Lord, from in their going out and in their coming in, if they are traveling, wherever they might be, Lord, treading, Lord, their paths, Lord, that you would, Lord Jesus, hover over them with your presence, with your power, with the guidance of your Holy Spirit upon them. Lord, more than anything, Lord, make divine appointments upon their lives, Lord, especially if you do not still have come into your kingdom, have not having that relationship with you, Lord, as their Lord and their Savior. I pray, Lord, that you would make divine appointments, Lord, even as, my Lord, you can assign, Lord, angels and awares, Lord Jesus, coming and, Lord, making your abode not only in their residences, wherever they might be living, Lord, but wherever they might be traveling, there might be whatever marketplaces or industrial places, wherever they might enter in, Lord Jesus, even for summer work, Lord, you might, Lord, let them, Lord, enter into the paths of your people, your children, your, Lord Jesus, assignment made with your witnesses, Lord, into their lives, Lord, that they would, Lord, witness to them, Lord, make them know, Lord, who their deliverer is, who the one that died for their sins and their sicknesses, who is able to deliver them and give them new life that would come into their lives, Lord Jesus, and offer, Lord Jesus, salvation to their souls. That is the only ways in which, Lord, they will find, Lord, their future, Lord, no matter what age they are, their future is in your hands. You have engraven in the palms of your hands, and their walls are continuously before you. This is for the children that have already known you and have come into that fellowship with you. How much more would you yearn for those that have not still come under that fellowship, Lord? That is where your heart is, Lord. When you died and when you were resurrected, Lord, you went into the prisons first, Lord. That was the first place you came out of that very tomb, Lord, and was through the resurrection shown up, Lord, into the presence to set into the prisons to set the captives free. That was your heart, Lord. Therefore, I pray, oh God, that you would set the captives free. They don't have to literally be in a prison cell, Lord. They can be in their own prison cells of their hearts, being bombarded, Lord, being bound by the enemy of their souls. Therefore, I pray into their hearts and their lives for their deliverance to come in, Lord. Only you can do it to them, for them, Lord Jesus, and none else, Lord, because salvation only comes from the living God, that one who has said, I'm the way, the truth, and the life. No man comes to the Father except through me.
I pray that very prayer, Lord. Decree and declare that very prayer into their hearts and their lives, Lord. That there is no life, Lord, in idolatry. There is no life, Lord, in the ones that are, Lord, built by man's hands. It cannot breathe. It cannot speak. It cannot move. Only a living God who had put that living breath into their very souls and their lives that they are breathing this very moment is the one that can be adhered and looked upon, who can speak to them, who can move into their hearts and their lives. So open their eyes of understanding, Father, in the name of Jesus. Let them call out to you, Lord, in the name of Jesus, and find their salvation, Lord. When they you knock upon the doors of their hearts. Let their hearts be, Lord, melted, Lord, before you, Father. Remove the stone of heart of the stony hearts, Lord Jesus, and give them, Lord, a heart of flesh, that they will be, Lord Jesus, sensitive to the move of the Holy Spirit upon their lives. When they have been moved, Lord, with divine appointments, they would not even understand how is this happening to me, what is happening to me, but that would be the hand of God ordained by you, Lord, bringing them, Lord, into those kind of circumstances, Lord, those kind of Lord, divine appointments means the way in which you would help them to experience those ways in which you would knock into the hearts through the power of the Holy Spirit, Lord, through angels unawares, mean through people who would ordain into their lives, Lord, even angels, Lord, coming, Lord Jesus, in the forms of how you would, Lord, entertain them, Lord, into their lives to come and touch them, save them, and Lord, set them free. And I thank you for that, Lord. Even as you are moving these days, Lord, you said in the last days, the Spirit of God will move in a greater measure, in a greater way, because the days are short. And that is what you're doing, Lord, in this very world, Lord, even as the networks are going forth, Lord, even as the voices of the servants of the living God are speaking through these networks, Lord, your voice is speaking, your spirit is moving, you are touching them and setting them free, Lord. So we thank you for that, Lord. There is nothing impossible with you, Jesus, because you have promised, Lord, when we gather together in your name, Lord, even as this very hour, Lord, we have gathered together, Lord, one puts 1,000, 2, 10,000 to flight. That's how much power there is within this network as we, Lord, go into these situations and pray, Lord, and you are interceding for us, Lord, at the right hand of the Father, as we, Lord Jesus, joint heirs with Christ, seated together in the heavenly places. Therefore, we thank you, Father, for all our petitions are made known to you with praises and thanksgiving, and it will not return to us void. In Jesus' name I pray. Amen and amen. Amen, amen, amen. Thank you, sister. Thank you. பாடப்பட்டு செபித்தீங்க. அமேன். கத்த தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. நன்றி, சிஸ்டர். Amen. Nandri. Thank you. God bless you, Sister Subha. Thank you. God bless you, you and your family, your ministry. Thank you, sister. Thank you, prayer. ஆமேன், ஆமேன். நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையின் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனாலும் என்னோடு இணையுங்கள். நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். தேவ சமூகத்துல நிச்சயமா அங்கே பூமியில 2-3 ஒருமனப்பட்டு என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லி வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர். நிச்சயமாக அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். விசேஷமா இந்த நாட்கள்ல இந்த பாரம்பரிய கட்டுகளோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கட்டுதல் கட்ட விழும்படியாக கத்தர் கிரிய செய்யும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னோடு இணையுங்கள். நாங்கள் ஜெபிப்போம் ஒருமனப்பட்டால். சோஸ்திரம் தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாட்கள் கத்தாவே இஸ்ரவேலுக்கு நீர் கொடுத்த நல்ல கிருபையான இந்த சிறிய சமாதானத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த குறிய சமாதானத்துக்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீ தள்ளாம விடையிலே அப்பா, எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பல்தர கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். இந்த நாளிலும் மறுபடியுமாக கண்களை ஏறெடுக்கிறோம். ஒத்தாசைவரும் பருவத்துக்கு நேராக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு இந்த நாளும் கட்டுகளோடு பாரம்பரிய காரியங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய திருக்கரத்துல வருகிறோம் ஆண்டவர். தகப்பனே, விசேஷமாக யூத ஜனங்களுக்காக வருகிறோம் ஆண்டவர். என்னுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் கத்தா, இவர்கள் ஐயாவும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற காரியங்களை காண்கிறீரே கத்தாது. ஆனால் நீரோ இன்னும் அவளோடு எதிர்பார்க்கிறீரே, என் பிள்ளைகளை என்னை நோக்கி அப்பா என்று கூப்பிடாதான்னு சொல்லி
அப்பா நீர் இரக்கம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ஆனால் அவருடைய இருதயங்களோ கடினமா இருக்கிறது கத்தாவே. ஒரு விசை மன்னித்து ஆண்டவர் மனதுருக வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கும் சிதறப்பட்டிருக்க ஜூதர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவருடைய தெய்வீக பாதுகாப்பு கொடுத்து அந்த பாரம்பரிய கட்டிலிருந்து விடுதலையாக்கி உடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீர் மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். அவருக்குள்ள இருக்க அறியாம இருளால் மாறட்டும் ஆண்டவர். விடுதலையாக்கி தாங்க ஆண்டவர். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவி என்று சொன்னீங்களேப்பா. இந்த வார்த்தை எழுதி இருக்கிறப்பா. அறிக்கை பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். அப்பா அற்புதம் செய்யுங்க ஆண்டவர். இந்த நாட்கள்ல பாரம்பரிய கட்டுகளோடு இருக்கிற அடிமத்தன கட்டுகள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே விடுதலை அவிக்கிற கட்டுகளோடு இருக்கிற அந்த கட்டுகளை கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் இறங்கட்டும் இந்த நாளில கத்தாவே. தகப்பனே நீர் சொல்லா நீர் கட்டின நிற்குமே கத்தா. அன்று பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலையில ஜெபிக்க துதிக்கத்தானே அந்த சிறையின் அஸ்திவாரம் அசைந்ததல்லவா. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு அசைவை காண செய்ய மாட்டேன். பாரம்பரிய கட்டு அசைவதா, விக்கிற கட்டுகள் அசைவதா, தண்ணீர் உடைந்து ஓடுவது போல சத்துருக்கள் உடைக்கப்படுவதா. அப்பா விட்டுதான் உண்டாவதா இயேசுவின் நாமத்தினால். அப்பா குருட்டாட்ட ஆவியின் கட்டுகள் சவிட்டின் ஆவியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டுவதற்கிறார். வல்லமைக்கு முன்னால் எதுக்குமே இல்லப்பா. தகப்பனே இறங்கி வாரும் ஆண்டவர். பூமியை மறுபடியும் அசைப்பேன் என்று சொன்னீங்களே கத்தாவே. அந்த அசைவு இந்த விடுதலையை கொண்டு வரட்டும் ஆண்டவர். ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவர். பாரம்பரிய பழக்க வழக்கத்திலிருந்து அப்பா விடுதலை அடைவார்களாக வெளிச்சம் உண்டாவதாக. குட்டி போதையில ஐயா அடிமத்தன கட்டுகளோடு இருக்கிறார். அந்த அடிமத்தனத்துக்குள்ளாக்க அந்த அடிமத்தன ஆவியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன். நட்டப்பதா என் தகப்பனே விடுதலையா போதைக்கு கெஞ்சாக கவையாவேசத்தின வச்சாரங்கள் கட்டுகளோடு அந்த பாவ கட்டுகளை இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்க்கிறான். எல்லா பில்லி சூனிய மாந்திரிய கட்டுகளை சேலச்சு போ இயேசுவின் நாமத்தின கட்டளை. என் தகப்பனே நீர் எழுந்தலும் எதிரி கையோங்க தானையும் காலம் செல்லாதே கத்தா. உடைய வேலைய சீக்கிரமா இருக்குதே கத்தா. ஒரு விசை நோக்கி பாரும் ஆண்டவர். என் ஜனங்கள் அறிவிலா உணர்விலா சங்காரமாய் போய்விடாதபடி ஒரு விசை ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கும். என் தேசத்துக்காக மனம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கும். என் ஜனங்களுக்காக இறங்கி வந்தீரே அந்த இரக்கத்தை உணரும்படி உணர்வுல இருதயத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இது மனுஷனால கூடாது, தேவனால கூடும் ஆண்டவர். உண்மை அறிய முடியாம இருக்கிற எல்லா தடைக்கட்டுகளை கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவர். எல்லாம் படிக்கற்களாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். என் தேவனை இலங்கைகளுக்கு சந்தேங்க ஆண்டவர். மிஷனரிமார்கள் போக முடியாது, சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. இருக்க தடைக்கற்களை இயேசுவின் நாமத்தை உடைக்கிறோம். தடைகளை தகப்பவர் நீர். கர்த்தர்கள் முன்னே செல்கிறார் என்று சொன்னவர் முன்னே செல்வீராக. சுவிசேஷம் எங்கும் பரவுவதாக. எங்கெல்லாம் சுவிசேஷம் செல்ல முடியாது தடைக்கற்கள் அந்த தடைக்கள் எல்லாம் தகம் தெரிவீராக. விடுதலையை பேசுறோம் ஆண்டவர். அற்புதம் செய்யுங்கப்பா. அரபிய தேசங்களுக்குள்ள எல்லாமே கடந்து செல்வதாக. உட்காடிட்ட ஜனங்கள் வேகத்தேர்ந்தட்டுமனாண்டு அப்பா விடுதலை அடைவார்களாக. ஒரு வெளிச்சம் தொடுவதாக. என் தகப்பனே அறியாம கட்டுலாம் கட்டவிழ்ந்து இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடு. அற்புதம் செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தீங்க, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தீங்க, எனக்கு செய்தீங்கப்பா. இந்த ஜனங்களுக்கு நீங்க செய்வீங்க. அந்த விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன். உடைய பாதத்துல வந்து நிக்கிறேன் ஆண்டவர். நமக்கு சிங்காசனம் உமக்கு பாதபடியப்பா. தகப்பனே உடைய வார்த்தை சொல்லுதல்லவா, சமுத்திரம் ஜலத்துல நிறைந்திருக்க போல பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவின நேரம் மட்டும்
சக்கர நிலம் மட்டும் வல்லமை மகத்துவத்தை அறிகிறார்கள். நாட்கள் அப்படிப்பட்ட வல்லமை இறங்கட்டுமை. உன் மாறி பின் மாறி மலைக்க வேண்டுகிறோம் கொள்ளுறோம் வேண்டுகிறோம். ஊற்றப்படட்டும் இந்த நாள். எல்லா கட்டுகளும் கட்டமைக்கப்படட்டும். அதோடு சிறது ஊற்றப்பட்ட அபிஷேக தைலமாக எவ்வாறு ஜீவனை ஆசுவத்தை கொடுக்கிற வல்லமை நிறைந்த தைலம் ஊற்றப்படட்டும் என் ஜனங்கள் மீது. எல்லா பாரம்பரிய கட்டுகளும் விடுதலை அடைந்து உமக்குள்ள வெளிச்சத்தின் பாத்திரங்களா நீர் அனைத்து அழைப்பின் பாத்திரங்கள் நீக்கத்தக்கதா அப்பா நிற்கிறவர்கள் மனவாட்டியாக ஆயத்தப்படும். செய்யுங்கப்பா புதிய வாசலை உண்டு பண்ணுத புதிய மாதத்தில் புதிய வல்லமையால நிரப்பி ஐயா எல்லா பாரம்பரிய கட்டுகளும் விடுதலையாகி வெளிச்சத்தின் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு உடைய நாமத்தை தொழுது கொள்ள கிருபை செய்யும். நல்ல கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுக வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எசப்பா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரங்கள் செபங்கள் ஆமென்றும் ஆமென் என்று கேட்டு பதில கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாளிலும் பையா கண்களை ஏறெடுத்து முத்தாசிரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் இந்த வேளையில ஆண்டவரை இணைந்து செபித்த ஒரு பிள்ளைகளுக்காக வருக நன்றி செலுத்த அருமையாய் தந்த இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பன் கோடி கோடி நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் தத்தாவனை இந்த யாடோலிக்காய் செபிக்கிறேன் அப்பா. குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்துங்க. அவர்களுக்குள்ள இருக்கலாம் பலவீன கட்ட உட்டை தெரிந்து உங்களுடைய பலத்தால் கட்டி இன்னும் குடும்பமான உங்களுடைய சமூகத்து நிற்க காட்சியாய்வாள் நீங்க கிருபை செய்யுங்க. ஊழியத்தை ஆசீர்வதிங்க. பிறருக்காக பரப்பர ஜெபிக்கிற அந்த உள்ளங்களை நீங்க ஒரு குடும்பத்தை ஆசிரியக்க வல்லவராக இருக்க நன்றி செலுத்தி உங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறேன். நோடு இணைந்து செபித்தப்பா சௌரஞ்சனிக்காய் செபிக்க ஒரு குடும்பத்தை ஊழியங்களை ஆசிரியர் ஊழியங்களை ஆசிரியர் அப்பா உங்களுடைய வல்லமை கறந்தாங்களை தாங்கி நடத்துவதற்காக நன்றி. இந்த புதிய மாதத்தில் பெரிய காரியங்கள் செய்து உடைய பிள்ளைகளை மகள பண்ணுகிறார். உடைய வாரத்துல இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்துல புகழ் செபிக்கிறார். நாளும் இந்த கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில் இன்னும் அநேகர் இணைந்து செபிக்கத்தக்க ஜெபாவி ஊற்றப்படுவதா பிறப்பின் வாசல் நிற்கிற வாஞ்சின் தாகமங்களுக்குள்ள இன்னும் அதிகமாவதா இன்னும் பரிசுத்தாவியான விண்ணப்பத்தின் ஆவியா இறங்குவீராக. ஊற்றப்படட்டும் அந்த வல்லமை ஆவி எங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கப்படட்டும். எங்கள் ஆவிக்கிற ஜீவியமான உமக்குள்ள இன்னும் வளர இன்னும் நெருங்கி சேர உமக்கு பிரியமான கற்றுத்தான் பரிசுத்தாவியான நல்ல கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கும். லட்சவங்களை நீராம் என்றும் ஆமேன் என்றும் அங்கீகரித்து உங்கள் பதிலப்புற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி. இதுவரை நேரம் நாங்கள் கண்களை ஏறெடுத்து முத்தாசி வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில இணைந்திருந்தோம். நாளில் நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். எங்களோடு வெளிச்சத்தோடு தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள்